Hi, hello, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் சனம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோ ஃபோட்டோ எடிட்டர்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ பீக்கில் இருக்க ஒரு எடிட்டிங் என்னென்னா ஃபோட்டோ ரீடச். ஸோ இந்த ஃபோட்டோ ரீடச் எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதில் நிறையா பிம்பிள்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொஞ்சம் அழகாகவும் காட்டுறதுக்கு இந்த ரீடச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து வாண்டடான ஒரு எடிட்டிங்காக இருக்குது. ஸோ வந்து இப்போ நிறைய பேர் இதே ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீலான்ஸாக எல்லாருமே பண்ணலாம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஒரு ஃபோட்டோ ரீடச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஷூட் எடுத்தது, ஒரு கேர்ளோட போர்ட்ரேட் எடுத்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் நிறையா பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. பிம்பிள்ஸு டாட்டு நிறையா தெரியுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை எப்படி ஒரு அழகான ஒரு போர்ட்ரேட்டாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபோட்டோவில் ஒரு ரீடச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்ட் லேயரை ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேயருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒன்று இருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ரெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, லெஃப்ட் சைடில் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸு, இந்த ஸ்கின்ல இருக்க டாட்டடான ஸ்பேசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் தெரியல அப்படின்னா அகைன் அதே அந்த சர்க்கிள் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கர்வ்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கர்வ்ஸை கீழே லைட்டாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டார்க் ஆகும், அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஹைலைட்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கர்வ்ஸ் லேயரையும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயரையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேயர் இருக்குல்ல, நம்ம டூப்ளிகேட் எடுத்த லேயர், இந்த லேயரில் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் ப்ரஷ் டூல்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் இருக்குது, ஹீலிங் ப்ரஷ் டூல் இருக்குது, பேட்ச் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக பண்ணணும் அப்படின்றதுனால ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து சிம்பிள் தான், நம்ம எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடும். பார்த்தீங்களா, சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் அன்வான்டான பிம்பிள்ஸோ இல்லை ஏதாவது டாட்டட்ஸோ இல்லை ஹேர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் இது மாதிரி வச்சு நீங்கள் எதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னதாக இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணி அந்த மாதிரி தேவைக்கேற்ப அந்த இதெல்லாத்தையும் சின்னது பண்ணுறதும் பெருசு பண்ணுறதும் ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணி அந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம இதை குரூப் பண்ணியிருக்கறனால, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயரையும் கர்வ்ஸ் லேயரையும் குரூப் பண்ணியிருக்கறனால, ஸோ நம்ம கீழே இந்த டூப்ளிகேட் எடுத்த லேயரில் மட்டும் நம்ம சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். நிறையா பிம்பிள்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம். மோஸ்ட்லி பெருசாக தெரியறது மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் பண்ணிட்டீங்கன்னாலும் நிறையா அங்கங்கே அந்த பேட்சாக தெரியும். ஸோ எதாவது முக்கியமான நல்லா ஹைலைட்டாக தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ரீடச் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது தெரிஞ்சிடும், எப்படி பண்ணால் எப்படி நம்மளோட அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த குரூப் போட்டதை ஹைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இமேஜ் இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும் இந்த இமேஜ்.
ஓகே, கண்ட்ரோல் ஐ. நெக்ஸ்ட்டு இந்த ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணி விவிட் லைட்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டாட் டாட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம். அதெல்லாம் என்னன்னா நம்ம அந்த பிக்சர்ஸ்க்காக கிளிக் பண்ணுறீங்க, அதுதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, விவிட் லைட் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்தீங்கன்னா ஹை பாஸ் அதர்ஸ் இருக்கும். அந்த அதர்ஸில் ரைட்டில் ஒரு ஏரோ மார்க் வரும், அதை கிளிக் பண்ணி ஹை பாஸ்னு ஒன்று வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இமேஜுக்கு எப்படி இந்த பிளர்னஸ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு இமேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ நீங்கள் இப்படி வச்சு பார்த்தே வாங்க. உங்களுக்கு வந்து ஆனால் ரொம்ப இந்த அளவுக்கு பிளரும் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம ஓரளவுக்கு பிளராகவும் தெரியணும், நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த ஐல இருக்க டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுவும் தெரியணும். ஸோ என்னன்னா ஒவ்வொரு இமேஜுக்கும் மாறிட்டு இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு இமேஜ் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும், நம்மளுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 20 வைக்கிறேன். நெக்ஸ்ட் அதே இடத்துல கிளிக் பண்ணிட்டு திரும்பி ஃபில்டர், பிளர், அந்த ரைட்ல ஏரோ இருக்கிறதுல அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம காஷன் பிளர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் அங்கே 20 வச்சிருந்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து 20x3 அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நம்ம வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே எவ்வளோ வைக்கணுன்றது தெரிஞ்சுக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இப்போ ஒரு 7 ரைட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது, பழைய இமேஜ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ நம்ம லெஃப்டில் அப்படியே கம்மி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியும், ஸ்கின்னோட டெக்ஸ்சர்ஸ் தெரியுதான்னு பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப மாவு மாதிரி தெரியக்கூடாது, பெயிண்ட் அடித்த மாதிரி இந்த மாவு பூசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ டெக்ஸ்சர்ஸோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர்ஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் பார்த்து இதை நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம 3.5 எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அகைன் ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டோம். இப்போ இந்த லேயரில் இப்போ நம்ம எல்லாம் அப்ளை பண்ணோம்ல, அந்த காஷன் பிளரு, ஹை பாஸ், இது எல்லாமே அப்ளை பண்ணி இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ்னு அந்த எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த லேயரை, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்னன்னா லேயர் மாஸ்க். பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஒயிட்ல இருக்காங்க, ஒயிட்ல இருந்தோன்னா நம்மளோட எடிட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுறது அந்த ஃபாலோ பண்ணுற எல்லா ஸ்டெப்புமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்னன்னா அதை வந்து பிளாக்காக மாற்றணும். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா அது பிளாக் ஆகிடும், இன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல ஒயிட் டு பிளாக் இந்த ஸ்கொயர் பாக்ஸு. ஸோ இது பிளாக்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ளை ஆகாது. பாருங்க, எதுவுமே அப்ளை ஆகாது. ஸோ நம்ம இங்கே வந்து பிளாக்ல வச்சோம் அப்படின்னா இங்கே வந்து ஒயிட்ல தான் இருக்கும். ஸோ இங்கே ஒயிட்ல மாற்றிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? நார்மலான ஒரு ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இங்கே நிறைய ப்ரஷஸ் இருக்கும். நம்ம வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷே கிளிக் பண்ணுங்க. சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷே ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி வந்து 100 வைங்க, ஃப்ளோ 100. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பிளாக்ல கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படியே நீங்களே உங்களுக்கே தெரியும் பாருங்க, லைட்டா. அவ்வளவுதான். நம்ம இந்த சின்ன சின்ன கேப் எல்லாம் வர இடத்துல ப்ரஷ் சைஸ் சின்னது பண்ணி நீங்களே அப்படியே பெயிண்ட் பண்ணுங்க.
எல்லாமே உங்களோட இதுதான். நீங்கள் ப்ரஷ்ஷை வந்து பெருசு பண்ணுறதும் சின்னது பண்ணுறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இதை நீங்களாவே லேர்ன் பண்ணிக்கணும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் ரீடச் பண்ணுறது. குறைஞ்சது ஸ்டார்டிங்கில் ஒரு 50 பிக்ஸ், மினிமம் 50 பிக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரே டைமில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல, நீங்கள் அப்பப்போ ஒரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூகுள்லேயே நீங்கள் ரா இமேஜஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, போர்ட்ரேட்ஸ்ன்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது காப்பிரைட் இஷ்யூஸ் இது வராது. அதாவது நீங்கள் எதுலேயே போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்கிறேன், காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் இது இருக்காது. ஏன் இது பண்ணுறேன் அப்படின்னா, அகைன் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே தெரிய ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் தெரியாது, இதுக்கு வந்து தெரியுது, அந்த பிம்பிள்ஸ்லாம் நல்லா தெரியுது அப்படிங்கிறதுனால திரும்பி நான் ஒரு லேயர் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இப்போ திரும்பி அந்த ஸ்பாட் ஹீலிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம அது மேலே ப்ரஷ் பண்ணால் போதும், அது ரெடி ஆகிடும். இந்த ஃபிங்கர்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் ரீடச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண எல்லா லேயரையுமே செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்த எடிட்டும் இங்கே வந்துடும். நம்ம எல்லாமே அப்ளை ஆகி ஒரே லேயராக வந்துடும். ஸோ என்னென்னா இது வந்து பிஃபோரு, இது வந்து ஆஃப்டர். அவ்வளோதான், உங்களுக்கு விசிபிலிட்டி பண்ணிட்டாங்க. உங்களை பிம்பிள்ஸோடு இருந்துச்சு, நம்ம இதை ரிமூவ் பண்ணி ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ என்ன உங்களுக்கு தோணலாம், ஸ்கின்ல என்ன அந்த திருப்பி டாட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் ஹையாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ரீடச் அப்படின்றது போதும். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து இன்னும் இதை எப்படி நம்ம ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த
வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், என்னோடய ஐடி நான் போடுறேன், அந்த லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்து அங்கே நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நான் எப்போவுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.